திருச்சி கிழக்கில் வந்து அவர் பேசுனது எனக்கு புரியுது. அவர் பேசுன விதம் வந்துட்டு ஒரு கேம்பெயின் ஸ்பீச் மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னுமே வந்துட்டு அவர் கேம்பெயின் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு. ஒரு முதல்வர் மாதிரி அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரு அப்படின்லாம் பேசினாங்க. எனக்குமே அவர் பேச்சில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. முதல்ல விஷயம் நான் தெளிவு பண்ணிடுறேன். அவர் இன்னுமே வந்துட்டு அந்த கேம்பெயின் மோட்லேயே இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. ஒரு முதல்வர்னு வரும்போது அவர் இன்னுமே வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசலாம். இன்னும் என்னெல்லாம் வந்துட்டு அவங்க திமுக பண்ண குளறுபடிகள் என்னெல்லாம் இருக்குது, முந்தைய ஆட்சிகளில் நடந்த தவறுகள் என்ன இருக்குது, அதுலேருந்து இவங்க மீண்டும் எப்போ இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க, மக்களோட திட்டங்கள் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எப்போ நிறைவேற்றுவாங்க, இந்த மாதிரி பேசலாம். அதை பேசாமல் தவிர்த்தது எனக்குமே ஒரு மனக்குறை தான். அது வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அவர் பேசின பேச்சில். டிவிக்கே ஆதரவுனா நான் இந்த டிவிக்கே தான் ஓட்டு போட்டேன். என்னோட ஆதரவு டிவிக்கேக்கு தான். பட் எனக்கு இன்னுமே வந்து அவர் செய்கிற செயல்பாடுகளில் இந்த ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் அவர் கொடுத்த நிறைய வாக்குறுதிகளை ஓரளவுக்கு நிறைவேற்றிட்டு வந்திருக்காரு. ரெண்டாவது மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அவருக்கு கீழே உள்ள அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களுமே வந்து நிறைய விஷயங்கள் நல்லா தான் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. இது வரைக்கும் நடந்ததில் எப்போவுமே நம்ம ஓட்டு போடுவோம், ரிசல்ட் பார்ப்போம், கடந்து போயிடுவோம். நம்ம வாழ்க்கை அடுத்த 5 வருஷம் அவங்களுக்கு கீழே தான்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த தேர்தல் வந்து அதை மாற்றிருக்கு. எல்லாருமே அரசியல் பேசியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் டிவி முன்னாடி உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு கேம்பெயின் பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம முன்னாடி உட்காந்தோன்னா அந்த அரசியல் உள்ளே வந்து நம்மளை அரசியல் பேச வச்சதுக்கு காரணம் அதுதான், அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆகிறதுக்கு நடுவில் நிறைய நாடகங்கள் நடந்தது. எதிர்கட்சியாக இவ்வளோ நாள் ஆளுங்கட்சியாக 2 ஆண்ட கட்சிகள் வந்துட்டு கை கோர்த்துக்கிட்டாவது நான் ஆட்சியை பிடிக்கணுன்ற தவறுக்கு தான் போட்டாங்க. பட் அது எவ்வளோ தூரத்துக்கு மட்டமாக வெளியில் வந்ததுன்னு தெரியும். திமுகவோட கூட்டணி கட்சிகள் இருந்தவங்களுக்கு அதில் அவங்களோட ஆதரவை வாங்கி அவர் சிஎம் ஆனார். பட் திமுகவே கொடுக்காத ஒரு மரியாதையை அவர் அமைச்சரவையில் அவர் கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. பட் திருச்சியில் அவர் சொல்லும் போது, அவர் பேசும்போது, அவர் பேச்சில் எனக்கு இன்னுமே வந்து அந்த முதல்வருக்கான அந்த பேச்சு வரணுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். அதில் மாற்று கருத்து இல்லை. தன்னை மட்டுமே முன்னிறுத்தி தன்னை வந்து நான் ரொம்ப தாழ்மன் பண்ண காட்டி அவர் ஓட்டு வாங்குறத மாதிரி தெரியுது. அப்படி கிடையாது. இல்லை தலைவா, நான் ஒருத்தர் இப்போ சாதாரண ஒரு மக்களாக, ஒரு பொதுமக்களாக இருக்கிறவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது தான் நம்மளுக்கு முதல்ல பார்க்கணும். அதாவது அவன் என்னமோ கடவுள் மாதிரியும், நம்மளாம் அவங்க கிட்ட வர பக்தன் மாதிரியும், அதே மாதிரி ஓட்டு வாங்க வரும்போது மட்டும் அவன் வேலைக்கார மாதிரி நம்ம முதலாளி மாதிரி நடந்துக்கிறதும், ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம போய் சந்திக்கிறதுக்கு கூட, ஒரு மனு வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லாத மாதிரி மாறி போகிறதுலாம் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அவர் ஏன் வந்து அவர் விக்டிமாக ப்ளே பண்ணார்னா, ஒரு சிஎம்மாக ஒரு அதிகப்படியான இடங்களை வாங்கினதுக்கு அப்புறமும் அவருக்கான அந்த ஆட்சிக்கு வரதுக்கு கூட அவருக்கு அனுமதி வழங்காமல் இவ்வளவு நாள் 2 அரசியல் பண்ண கட்சிகள், எதிரியாக இருந்த கட்சிகள், நாங்கள் 2 பேர் கைகோர்த்தாவது ஒன்று ஆட்சி விட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது எதிர்த்து ஒருத்தன் வரவே கூடாதுன்னு நினைக்கிறதுனா அரசியல் மட்டமான ஒரு விஷயம். எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் கட்சிகள் வளரும். உங்கள் கூட பேசி தானே பைத்தியக்காரன் ஆக்கிருக்கீங்க. நான் சொல்கிறத தாண்டி நீங்கள் என்ன போடுறீங்கன்றது தானே எனக்கு பயமாக இருக்குன்னார்ல. அதே மாதிரி தான் சீமானுமே ஒரு எதுக்குமே பயப்படாமல் சீமான் வந்து ப்ரெஸ்ஸாக சந்தித்தவர் தான். இன்றைக்கி மைக்கை தட்டி விட்டு போகிறாருன்னா அவரோட மனநிலை எந்த அளவுக்கு வந்து பாதிச்சிருக்குன்னா, நாளைக்கு சிஎம் வந்து ப்ரெஸ் கொடுக்கணுன்னா அவர் ஸ்கிரிப்டை பார்த்து படிக்காமல் நேரடியாக கொடுக்கணும். அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ஆட்சியில் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லாவே இருக்குது. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இன்னும் 5 வருஷம் ஆகலையே. 5 வருஷமாக நாங்கள் ரொம்ப பட்டு இந்த 75 வருஷத்தில் கடந்த 10 வருஷம் தமிழ்நாடு ரொம்பவே வந்து திணறி போச்சு. ஸோ அதுலேருந்து தாண்டி இன்றைக்கி மூச்சு விடுற அளவுக்கு எல்லா துறையுமே ஓரளவுக்கு முன்னேறுன்ற நம்பிக்கையும் இருக்குது. நல்லாவே இருக்குது.